இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கடந்த 2 மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்து கர்த்தர் காண செய்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்கிறது, வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன், லட்சைக்கு பதிலாக சந்தோஷம். பட்ட கேவலங்கள், தலைகுனிவுகள், கவலைகள், துக்கங்களுக்கு பதிலாக சந்தோஷம், இரட்டிப்பான சுதந்திரம், நித்திய மகிழ்ச்சி. இத்தனை ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த வசனத்திற்குள் அடங்கியிருக்கிறது. யாருக்கு? கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுவினுடைய வாழ்க்கையிலே 2 ஆசீர்வாதம். இழந்த எல்லாவற்றுக்கும் 2 மகிமை. துன்பம் படும்போது கண்ணீர் விட்டான், அதிகமாய் நொறுக்கப்பட்டான். ஆனால் துன்பத்தை கடந்தபோது தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தினால் மனம் மகிழ்ந்தான். ஆபிரகாம் சீனாய் மலைக்கு ஆண்டவர் போகச் சொல்லும்போது கடினமான பாதையை தான் கடந்து சென்றான். ஏன் எனக்கு இந்த வேதனை என்று எண்ணியிருப்பான், நமக்கு ஏன் இந்த துக்கம் என்று எண்ணியிருப்பான். ஆனால் ஆண்டவர் வானத்திலிருந்து அவனோடு பேசினார். உன் ஏகசுதன் மேல், உன் அன்பு பிள்ளை மேல் உன் கைகளை போடாதே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அவனுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ந்திருக்கும். இந்த கால வேளையிலே அநேக இக்கட்டுகளை கடந்து செல்கிற உங்கள் வாழ்க்கையிலே வேதனைகளும் துன்பமும் காணப்படுகிறதோ, இந்த நாட்களிலே கர்த்தர் அருளுகிற மெய்யான சப்தம். ஆம், யோபுவை பார்த்து அப்படித்தான் சொன்னார். உன் நண்பர்கள் பேசின வார்த்தைகள் சரியல்ல. என் யோபு பேசினது போல் நீங்கள் பேசவில்லை. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுவினுடைய உள்ளம், கலங்கின உள்ளம், நொறுக்கப்பட்ட உள்ளம் எத்தனை மகிழ்ச்சியை கண்டிருக்கும். ஆம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டு நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஆம், இந்த காலவேளையிலே நொறுங்கி போயிருக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும். சிறுமைப்பட்ட உங்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்தப் போகிறார். உங்கள் மூலம் நீங்கள் கடந்து வந்த பாதையிலே நெருக்கத்தையும் வேதனையும் கண்டு கலங்கி போய் நிற்கிறீர்களோ, அநேகருக்கு உங்களை ஆறுதலாய் கர்த்தர் நிறுத்தப் போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தப் போகிறார். நீங்கள் வெட்கப்பட்ட வெட்கம் இன்றோடு முடிந்தது. இந்த புதிய மாதத்திலே ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு புதிய சமாதானம். ஆம்,
எல்லாம் இரண்டத்தனை, எல்லாம் ரெண்டத்தனையான மகிமை, எல்லாம் ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை, கேவலத்திற்கு பதிலாக சந்தோஷமும் இரட்டிப்பான சுதந்திரமும், நித்திய மகிழ்ச்சி, ஒரு நிறைவான சமாதானம் கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, கடந்து வந்த பாதை கடினமானது, கடந்து வந்த பாதை நெருக்கமானது, அழுகுரல் நிறைந்தது. ஆனால் உம்முடைய வார்த்தை கூறுகிறது, கர்த்தரை நோக்கி திரும்புகிறவர்களுக்கு, தேவனை பற்றி கொள்கிறவர்களுக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஏற்ற காலத்திலே உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.